தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. बोलिए भारत माता की। भाई ऐसी आवाज नहीं चलेगी, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. दोनों हाथ उठाइए। 24 के चुनाव जीतने के संकल्प की मुट्ठी बींचिए। 2024 ஆண்டு தேர்தலை வெற்றி பெறுவதற்கான கையை உயர்த்துங்கள். और प्रचंड आवाज से बोलिए भारत माता की, भारत माता की। आज जिनके नेतृत्व में एन मन एन मक्कल यात्रा की शुरुआत हो रही है, ऐसे मेरे प्रिय भाई और तमिलनाडु भारतीय जनता पार्टी के अध्यक्ष के अन्नामलाई जी, अन्नामलाई जरा आगे आओ। सभी लोग अन्नामलाई के लिए जोर से स्वागत में ताली बजाइए। இன்று என் மண் என் மக்கள் என்கின்ற நடைப்பயணத்தை தொடங்கவிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, डॉक्टर एल मुरुगन जी, श्री आर.बी. उदय कुमार जी, एआईडीएमके के नेता, श्री सी.टी. रवि जी, भारतीय जनता पार्टी के राष्ट्रीय महासचिव, श्री पी. सुधाकर रेड्डी जी, यहाँ के हमारे प्रभारी, श्री ए.सी. षणमुगम जी, अध्यक्ष न्यू इंडिया जस्टिस पार्टी, श्री जी के वासन जी, तमिल मनीला कांग्रेस पार्टी के नेता, श्री टी. देवनाथन यादव जी, अध्यक्ष इंडिया मक्कल कालवी मुनेत्र कड़गम, श्री वी. जॉन पांडियन जी, श्रीमती वानती श्रीनिवासन जी, श्री पौन राधाकृष्णन जी, श्री नयनार नागेंद्रन जी, मंच पर बैठे हुए एनडीए का नेतृत्वगण और आज रामेश्वरम की रामनाथ स्वामी की भूमि पर आए हुए मेरे प्यारे भाइयों और बहनों, वणक्कम, नमस्कार। தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற மேடையிலே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பு நண்பர்கள், எல்லா கட்சி தலைவர்கள் அவர்களே, இங்கே ராமநாத சுவாமியினுடைய அருளாசையை பெறுவதற்காக வந்திருக்கின்ற மக்களே, नाम छोड़ दो, नाम छोड़ दो, नाम छोड़ दीजिए, बाकी का बोलिए। भाई और बहनों, सबसे पहले मैं दुनिया की सबसे प्राचीन भाषा तमिल में बोल नहीं सकता हूं, इसलिए आप सबसे क्षमा मांगता हूं। உலகத்தின் மிக பழமையான மொழியாகிய தமிழ் மொழியிலே உங்களிடத்திலே பேச முடியாததற்காக முதலில் உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன்। भारत की परंपरा, भारत की महान संस्कृति, हमारे धर्म और हमारी साझी विरासत के समागम जैसे रामेश्वरम की इस पवित्र धरती को मैं प्रणाम करता हूं। இந்த ராமேஸ்வர பூமியானது இந்தியாவின் இந்து மதத்தின் நம்முடைய பாரம்பரியத்தின் சின்னமாக விளங்குகிறது। இந்த பூமியின் மக்கள் அனைவருக்கும் நான் என் இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவிக்கிறேன்। मित्रों, आज रामनाथ स्वामी के सानिध्य से हमारे नेता अन्नामलाई जी एन मन एन मक्कल यात्रा लेकर तमिलनाडु भर में पैदल चलने के लिए निकल रहे हैं। ராமநாத சுவாமி அவருடைய அருளாசியின் கூட எடுத்துக்கொண்டு
நம்முடைய பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணம் செல்லவிருக்கிறார். मित्रों, ये एन मन एन मक्कल यात्रा केवल राजनीतिक यात्रा नहीं है. அன்பு நண்பர்களே, இந்த என் மண் என் மக்கள் நடைப்பயணமானது வெறும் அரசியல் சார்ந்த நடைப்பயணம் அல்ல. एन मन एन मक्कल यात्रा महान तमिल भाषा को पूरी दुनिया में पहुंचाने की यात्रा है. என் மண் என் மக்கள் நடைப்பயணம் இந்த பழமையான தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு நடைப்பயணமாகும். एन मन एन मक्कल यात्रा तमिल संस्कृति को कश्मीर से कन्याकुमारी और कलकत्ता से लेकर सोमनाथ तक पहुंचाने की यात्रा है. இந்த என் மண் என் மக்கள் என்கின்ற நடைப்பயணம் தமிழகத்தின் இந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை கல்கத்தாவில் இருந்து சோமநாத் வரை கொண்டு செல்லும் ஒரு நடைப்பயணமாகும். एन मन एन मक्कल यात्रा महान तमिल संस्कृति को पूरे भारत के 130 करोड़ लोगों के मन में सम्मान पैदा करने की एक कवायद है. இந்த என் மண் என் மக்கள் நடைப்பயணம் இந்திய நாட்டின் 130 கோடி மக்களின் மனதிலே ஒரு மரியாதையை ஏற்படுத்துவதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு நடைப்பயணம். एन मन एन मक्कल यात्रा तमिलनाडु को परिवारवाद से मुक्त करने की यात्रा है. என் மண் என் மக்கள் நடைப்பயணம் தமிழகத்திலிருந்து குடும்ப ஆட்சியை ஒழிப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடைப்பயணம். एन मन एन मक्कल यात्रा तमिलनाडु को भ्रष्टाचार से मुक्त कराने की यात्रा है. என் மண் என் மக்கள் நடைப்பயணம் தமிழ்நாட்டை ஊழலிலிருந்து விடுவிப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடைப்பயணம். एन मन एन मक्कल यात्रा तमिलनाडु के कानून और व्यवस्था को अच्छा बनाने का एक प्रयास है. இந்த என் மண் என் மக்கள் நடைப்பயணம் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடைப்பயணம். और एन मन एन मक्कल यात्रा तमिलनाडु में भ्रष्टाचार के युग की समाप्ति कर विकास का युग, गरीब कल्याण का युग शुरू करने की यात्रा है. ஊழல்வாதிகளை ஒழித்து ஏழை மக்களின் நலத்தை பேணுகின்ற ஒரு அரசினை உருவாக்குவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடைப்பயணம் இந்த என் மக்கள் என் மண் என் மக்கள் நடைப்பயணம். आप थोड़ा लिख कर बोलिए तो गलती नहीं होती. मित्रों, इस यात्रा में हमारे युवा नेता अन्नामलाई जी वाहन के द्वारा 10,000 किलोमीटर और पैदल 700 किलोमीटर की पद यात्रा कर तमिलनाडु की हर विधानसभा में जाने वाले हैं. இன்று இந்த நடைப்பயணத்தை தொடங்கி 700 கிலோமீட்டர் தூரம் நடந்து தமிழ்நாட்டிலே உள்ள 234 தொகுதிகளையும் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடக்கவிருக்கிறார். इस महान तमिलनाडु के हर जिले में, हर असेंबली में हमारे प्रिय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी का संदेश लेकर जाने वाले हैं. இந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு அசெம்பிளி தொகுதியிலும் நம்முடைய பிரியத்திற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் செய்தியை கொண்டு செல்லவிருக்கிறார் தன்னுடைய நடைப்பயணத்தின் மூலமாக திரு அண்ணாமலை அவர்கள். MG रामचंद्रन और महान जयललिता के गरीब कल्याण के मंत्र को गांव-गांव तक पहुंचाने के लिए हमारे नेता जाने वाले हैं. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா ஆகியோரின் ஏழைகள் நலத்திட்டங்களை மீண்டும் கொண்டு வருவதற்காக இந்த நடைப்பயணத்தை செய்கிறார் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்.
मित्रों, एन मन एन मक्कल यात्रा के माध्यम से हमारे प्रदेश अध्यक्ष श्री अन्नामलाई जी महान तमिल भाषा, महान तमिल संस्कृति, तमिल साम्राज्यों का इतिहास, तमिलनाडु के देश की समृद्धि में योगदान और प्रदेशवाद की जगह सबको साथ लेने वाला मोदी जी के राष्ट्रवाद को तमिलनाडु में प्रस्तापित करने जा रहे हैं। பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இந்த நடைப்பயணத்தின் மூலமாக பாரம்பரியம் மிக்க தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் மேலும் வளப்படுத்தி நம்முடைய பிரதமர் அவர்களின் செய்தியை தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்கவிருக்கிறார். मोदी जी ने हमेशा तमिल भाषा, तमिल संस्कृति और तमिल नेताओं के उद्गारों को समग्र विश्व में अनेक मंचों से दुनिया के सामने रखा है। பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மொழியின் பழமையை, சிறப்பினை உலகத்தின் பல்வேறு மேடைகளில் சென்று முழங்கி இருக்கிறார். यूनाइटेड नेशन में सबसे पहले विश्व की सबसे पुरानी तमिल भाषा में बोलने वाले प्रधानमंत्री हमारे नरेंद्र मोदी जी है। ஐக்கிய நாடுகள் சபையிலே உலகத்திலேயே மிகவும் பழமையான மொழியாகிய தமிழ் மொழியை பற்றி பேசியது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். यथु मऊ रेया वरु मक लीर समग्र दुनिया एक है, ये G20 का घोष वाक्य तमिलनाडु संस्कृति से है। ये समग्र विश्व के सामने यूनाइटेड नेशन की जनरल असेंबली में नरेंद्र मोदी जी ने कहा है। G20 அதனுடைய கூட்டங்கள் எல்லாம் இப்போது நாட்டிலே நடக்கிறது. அதன் முத்திரை வாசகமான யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வாசகத்தை நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே முழங்கினார். अपनी फ्रांस यात्रा के दौरान मोदी जी ने महान संत तिरुवल्लुवर की प्रतिमा के निर्माण की घोषणा की है। பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருவள்ளுவரின் சிலை நிறுவப்படும் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். तमिल के साथ साथ देश के हर राज्य की भाषा को गौरव दिलाने के लिए 11 दिसंबर को राष्ट्रीय भाषा दिवस घोषित कर सुब्रमण्यम भारती को महान श्रद्धांजलि हमारे नरेंद्र मोदी जी ने दी है। மகாகவி பாரதியார் அவர்களின் பிறந்த தினமாக டிசம்பர் 11ஆம் நாள் இந்திய தேசிய மொழிகள் தினமாக அறிவித்து அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மை பெருமைப்படுத்தி இருக்கிறார். उत्तरी श्रीलंका में तमिल संस्कृति और इतिहास को संरक्षित करने के लिए प्रधानमंत्री जी ने 120 करोड़ रुपया खर्च कर जापना सांस्कृतिक केंद्र की घोषणा की है। வட இலங்கையில் தமிழ் மக்களின் பாரம்பரியத்தை காப்பதற்காக 120 கோடி ரூபாய் செலவிலே அங்கே ஒரு கலாச்சார மையத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்திருக்கிறார்கள். काशी तमिल संगमम और तमिल सौराष्ट्र संगमम से तमिल संस्कृति को उत्तर भारत और पश्चिम भारत में पहुंचाने का काम हमारे नेता नरेंद्र मोदी जी ने किया है। காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் மூலமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் மூலமும் தமிழின் பெருமையை வடக்கிலும் இந்தியாவின் மேற்கிலும் பரப்பியவர் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். पपुआ न्यू गिनी गए मोदी जी, वहां उन्होंने तिरुकुरल का वहां की भाषा में भाषांतर कराकर वहां बसे हुए लोगों के लिए एक नई संस्कृति के जुड़ाव की शुरुआत की है। பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பப்புவா நியூ கினியா நாட்டிற்கு சென்றார். நமது திருக்குறளை அந்த நாட்டு மொழியிலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம்
அந்த நாட்டு மக்கள் ஒரு மாபெரும் பாரம்பரியத்தின் கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். और अभी अभी नए पार्लियामेंट के भवन के उद्घाटन में सेंगोल को स्थापित कर तमिल संस्कृति को पार्लियामेंट में सम्मान देने का काम हमारे नेता नरेंद्र मोदी जी ने किया है. இப்போது மிகச் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் செங்கோலை ஸ்தாபித்ததன் மூலம் தமிழ் கலாச்சாரத்தின் தமிழ் பண்பாட்டின் பெருமையை நம்முடைய பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்றத்தில் அரங்கேற்றி இருக்கிறார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். मोदी जी ने इस 9 साल में जातिवाद, परिवारवाद, तुष्टीकरण और प्रदेशवाद की जगह पॉलिटिक्स ऑफ परफॉर्मेंस के पॉलिटिक्स की स्थापना की है. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 9 ஆண்டுகளில் ஜாதிவாதம், குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி ஆகியவற்றிற்கு எதிராக தன்னுடைய பணியை முடுக்கிவிட்டிருக்கிறார். मित्रों, विपक्ष का गठबंधन 10 साल तक यूपीए की सरकार चली, कांग्रेस डीएमके की सरकार चली. 10 साल में 12 लाख करोड़ से ज्यादा घपले, घोटाले, भ्रष्टाचार किया. எதிர்க்கட்சிகளின் கூட்டணி, பழைய யூபிஏ கூட்டணி 10 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்தது. 12,000 கோடி அளவிற்கு ஊழல் செய்திருக்கிறது. मित्रों, मैं आज कांग्रेस पार्टी और तमिलनाडु के मुख्यमंत्री स्टालिन जी को कहना चाहता हूं, नाम बदलने से कुछ नहीं होता. जैसे ही आप जनता के सामने जाते हो, लोगों को 2G घोटाला याद आता है. நான் இன்று ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். जैसे ही आप जनता के सामने जाते हो, कॉमनवेल्थ घोटाला याद आता है. நீங்கள் மக்களிடத்திலே உங்களுடைய வாக்குகளை கோருவதற்காக செல்லும் போது உங்களுடைய 2G தான் நினைவுக்கு வரும். உங்களுடைய காமன்வெல்த் போட்டிகளில் நீங்கள் செய்த ஊழல் தான் நினைவுக்கு வரும். जब भी आप जनता के सामने जाते हो, कोयला घोटाला जनता को याद आता है. எப்போதெல்லாம் நீங்கள் மக்களிடத்திலே வாக்கு சேகரிக்க செல்லுகிறீர்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு கரியிலே நீங்கள் செய்த ஊழல் தான் நினைவுக்கு வரும். जब भी आप जनता के सामने जाते हो, आज भी चॉपर स्कैम याद आता है. எப்போதெல்லாம் நீங்கள் மக்களிடத்திலே வாக்கு சேகரிக்க செல்லுகிறீர்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு ஹெலிகாப்டர் ஊழல் தான் நினைவுக்கு வரும். जब भी आप जनता के सामने जाते हो, सबमरीन घोटाला भी याद आता है. எப்போதெல்லாம் நீங்கள் மக்களிடத்திலே ஓட்டு கேட்க செல்கிறீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் செய்த அந்த ஊழல்கள் தான் அவர்களுக்கு நினைவுக்கு வரும். जब भी आप जाते हो, अंतरिक्ष में इसरो घोटाला भी जनता को याद आता है. இஸ்ரோ நிறுவனத்திலே நீங்கள் செய்த அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலே நீங்கள் செய்த அந்த ஊழல் தான் மக்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். मित्रों, ये यही टोली है जिसने धारा 370 हटाने का विरोध किया था. இந்த கூட்டணிதான் அரசியல் சட்ட திருத்தம் 370 மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது, நீக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. मैं आज इस जनता को, तमिलनाडु की महान जनता को पूछने आया हूं, कश्मीर हमारा है या नहीं है. நான் இங்கு இந்த தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். காஷ்மீர் இந்தியாவுடையதா, நம்முடையதா இல்லையா? சொல்லுங்கள். जोर से बोलिए, है या नहीं है. धारा 370 हटानी चाहिए या नहीं हटानी चाहिए. मोदी जी ने धारा 370 हटाई कि डीएमके और कांग्रेस पार्टी भारतीय जनता पार्टी का विरोध करती थी. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த 370 சட்ட திருத்தம் அதனை நீக்கினார்கள்.
அப்போது காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனை எதிர்த்தது. मित्रों, मुझे बताओ, देश को आतंकवाद से मुक्त करना चाहिए या नहीं करना चाहिए? நண்பர்களே, சொல்லுங்கள், நாட்டை தீவிரவாதத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமா வேண்டாமா? जब मोदी जी ने आतंकवाद पर लगाम लगाने के लिए सर्जिकल स्ट्राइक और एयर स्ट्राइक किया, ये यूपीए वाले इसका विरोध कर रहे थे. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஏர் ஸ்ட்ரைக், 2 விமானம் மூலம் தாக்குதல் நடத்திய போது இந்த யூபிஏ கட்சிகள் தான் அதனை எதிர்த்தது. मित्रों, आज मैं तमिल जनता को ये भी याद कराने आया हूं, यही कांग्रेस यूपीए के शासन में ही तमिलों का नरसंहार श्रीलंका में हुआ था. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன். இதே யூபிஏ அரசாங்கம் தான் இலங்கையில் தமிழர்கள் அழித்து ஒழிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். इन्होंने के समय में ही तमिल मछुआरों की दुर्दशा जो हुई, इसके जिम्मेदार डीएमके और कांग्रेस पार्टी है. இவர்களுடைய ஆட்சி காலத்திலே தமிழக மீனவர்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள், இவற்றிற்கெல்லாம் காரணம் யூபிஏ அரசாங்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். मित्रों, ये विपक्ष का जो टोला है वो भारत का विकास नहीं करना चाहता है, अपने परिवार का विकास करना चाहता है. இந்த எதிர்க்கட்சி கூட்டணி நாட்டை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, அவர்களது குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். सोनिया गांधी को, राहुल गांधी जी को प्रधानमंत्री बनाना है. சோனியா காந்தி அவர்களுக்கு ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்ற ஆசை. स्टालिन जी को, उदयनिधि को मुख्यमंत्री बनाना है. ஸ்டாலினுக்கு உதயநிதி அவர்களை முதல் மந்திரியாக்க வேண்டும் என்ற விருப்பம். लालू जी को, तेजस्वी को मुख्यमंत्री बनाना है. லாலு பிரசாத் யாதவ் அவர்களுக்கு பீகாரில் தேஜஸ்வி அவர்களை முக்கிய மந்திரியாக ஆக்க வேண்டும் என்று விருப்பம். ममता दीदी को अपने भतीजे को मुख्यमंत्री बनाना है. மம்தா அவர்களுக்கு அவருடைய மருமகனை மேற்கு வங்கத்தின் முதல்வராக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம். और उद्धव ठाकरे जी को अपने बेटे को मुख्यमंत्री बनाना है. மகாராஷ்டிரத்தில் உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு அவருடைய மகனை முதல்வராக்க ஆக வேண்டும் என்ற விருப்பம். वो भारत और तमिलनाडु को एम्पावर करना नहीं चाहते, वो अपने बेटे, भतीजे, बेटियों को एम्पावर करना चाहते हैं. இவர்கள் இந்தியாவையோ அல்லது தமிழ்நாட்டையோ வலுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை, தங்களுடைய மகனையோ மகளையோ அல்லது மருமகனையோ வளப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். मोदी जी अकेले ऐसा नेता है जो दिन रात 24 घंटे में 20 घंटे तक भारत कल्याण की तमिलनाडु को आगे बढ़ाने की बात सोचते हैं. நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே நம் நாட்டில் இருக்கின்ற ஒரே தலைவர், இந்த நாட்டையும் தமிழ்நாட்டையும் வளப்படுத்த வேண்டும், நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே வாழ்கின்ற ஒரு தலைவர். मित्रों, ये तमिलनाडु में जो अभी सरकार चल रही है, देश की सबसे करप्ट सरकार अगर कहीं पर है तो ये डीएमके सरकार है. அன்பு நண்பர்களே, தமிழ்நாட்டிலே இப்போது நடக்கின்ற ஒரு அரசாங்கம் ஊழல் மிகுந்த ஒரு அரசாக இருக்கிறது. நாட்டிலேயே உலகிலேயே ஊழல் மிகுந்த அரசாக இருக்கிறது. अपने मंत्रिमंडल के एक मंत्री करोड़ों रुपए के घोटाले में ईडी ने अरेस्ट किए. शर्म आनी चाहिए स्टालिन जी आपको. आज भी जेल में होने के बावजूद आपने उसको मंत्री बनाकर रखा है. உங்களுடைய மந்திரி சபையிலே ஒரு மந்திரி ஊழல் வழக்கிற்காக கைது செய்யப்பட்டு இன்று கூட ஜெயிலில் இருக்கிறார். இப்போதும் நீங்கள் அவரை உங்களுடைய மந்திரி சபையிலே மந்திரியாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெட்கப்பட வேண்டும் ஸ்டாலின் அவர்களே. मुझे बताइए,
जो जेल में है वो मंत्री रह सकता है क्या? ஜெயிலில் இருப்பவர் மந்திரியாக நீடிக்கலாமா? சொல்லுங்கள். जोर से बोलिए, उनका इस्तीफा लेना चाहिए या नहीं लेना चाहिए? அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா? சொல்லுங்கள். मगर स्टालिन जी नहीं ले सकते, ஆனால் ஸ்டாலின் அவரது ராஜினாமாவை ஏற்க மாட்டார். क्योंकि उनके भय है कि इस्तीफा लिया तो सारे राज सारे सस्पेंस वो खोल देंगे. ஏனென்றால் அவர் ராஜினாமா கடிதத்தை அவரிடத்திலிருந்து வாங்கினால் அவர் எல்லா ரகசியத்தையும் வெளியே சொல்லிவிடுவார். इसलिए वो इनका इस्तीफा नहीं ले सकते. இதனால் தான் அவர் அவரிடத்திலிருந்து ராஜினாமாவை பெற மறுக்கிறார். मगर मैं आपको बताता हूं स्टालिन, हमारे नेता अन्नामलाई ने सिर्फ एक ट्वीट किया और आपकी डीएमके सरकार की नींव हिल गई. नींव எங்களுடைய பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு ட்வீட் போட்டால் உங்களுடைய ஆட்சிக்கு பூகம்பம் ஏற்படுகிறது. और करोड़ों रुपए की घोटाले वाली फाइल तमिलनाडु की 8.5 करोड़ जनता के सामने आ गई. அவர்கள் செய்த பல கோடி ரூபாய்க்கான ஊழல் இப்போது தமிழக மக்களின் முன்னால் வெளிவந்திருக்கிறது. अब एक ट्वीट से आपकी इतनी दिक्कतें बनी है, अब अन्नामलाई 10,000 किलोमीटर की यात्रा लेकर निकले हैं, आपका क्या होगा? இந்த ஒரு ட்வீட்டின் மூலமாக நிலநடுக்கம் ஏற்படுகிறது என்றால் 10,000 கிலோமீட்டர் நடக்க போகிறார் எங்களுடைய தலைவர். அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள் ஸ்டாலின் அவர்களே. मित्रों, ये सरकार अवैध शराब माफियाओं की सरकार है. இந்த ஆட்சி ஊழல் பேர்வழிகளின் ஆட்சி, குற்றம் புரிவோர்களின் ஆட்சி. ये सरकार रेत माफियाओं की सरकार है. இந்த அரசு ரேட் மாஃபியாவின் ஒரு அரசாக இருக்கிறது. ये सरकार तमिलनाडु इलेक्ट्रिसिटी जनरेशन एंड डिस्ट्रीब्यूशन निगम के घोटाले वाली सरकार है. இந்த அரசு தமிழ்நாடு மின் பகிர்வான கழகத்திலே ஊழல் செய்திருக்கின்ற ஒரு அரசு. ये सरकार गरीब विरोधी सरकार है. ஏழை மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒரு அரசு இது. 500 से ज्यादा वादे स्टालिन ने अपने घोषणा पत्र में किए थे. मैं आज याद कराने आया हूं, क्या हुआ वो वादों का? உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் வாக்குறுதியிலே ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆயிற்று? वो वादे पूरे करने की जगह आपने समग्र तमिलनाडु को शराब और नस्ली दवा और गांजों के व्यापार में डुबो दिया है. உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டை மருந்துகள், கெட்ட மருந்துகள் அவர்களுக்கு அளிப்பதன் மூலம் மிக பெரிய ஊழலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். आंकड़े लिखना जरा, मैं कुछ भी करूंगा. मित्रों, मैं आज डीएमके और कांग्रेस के नेताओं को पूछने आया हूं, 2004 से 14 केंद्र में आपकी सरकार थी, आपने कितना रुपया तमिलनाडु के विकास के लिए दिया? நான் காங்கிரசிடமும் திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். 10 ஆண்டுகள் நீங்கள் மத்தியிலே உங்கள் கூட்டணி ஆட்சியிலே இருந்தது. அந்த காலத்தில் தமிழகத்திற்கு நீங்கள் எத்தனை ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தீர்கள்? मैं आज आपका हिसाब लेकर आया हूं. இன்று உங்களுக்கு நான் அந்த கணக்கை தருகிறேன். 2004 से 14 में डिवोल्यूशन ग्रांट में आपने 9,49,000 करोड़ रुपया दिया. நீங்கள் 2004-2014 டெவல்யூஷன் கிராண்ட் என்ற அந்த வகையிலே உங்களுக்கு 9,49,000
கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. भारतीय जनता पार्टी की सरकार ने इससे 3 गुना पैसा देने का काम भारतीय जनता पार्टी ने किया. பாரதிய ஜனதா கட்சியின் அரசு இந்த தொகையை 3 மடங்கு உயர்த்தி தந்திருக்கிறது. मित्रों, ग्रांट इन एड में भी 4.5 गुना पैसा भारतीय जनता पार्टी के नेता नरेंद्र मोदी जी ने भेजा है. கிராண்ட் இன் எய்ட் என்ற வகையிலே தமிழ்நாட்டிற்கு 4.5 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. मुझे बताओ, ये पैसा तमिलनाडु के गांवों तक पहुंचा है क्या? இந்த தொகையெல்லாம் தமிழகத்தின் கடைக்கோடி கிராமம் வரைக்கும் சென்றிருக்கிறதா என்பதை நீங்கள் சொல்லுங்கள். पहुंचा है क्या? मित्रों, ये पैसा डीएमके के भ्रष्टाचार की भेंट चढ़ गया. இதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு துறையிலும் தன்னுடைய ஊழலை அதிகமாக செய்து கொண்டே வருகிறது. हमारी एनडीए सरकार ने रोडवेज में 45,000 करोड़ रुपया दिया. எங்களுடைய என்டிஏ அரசாங்கம் 45,000 கோடி ரூபாய் சாலை அபிவிருத்திக்காக தந்திருக்கிறது. चेन्नई मेट्रो के लिए 73,000 करोड़ रुपया दिया. சென்னை மெட்ரோ ரயிலுக்காக 73,000 கோடி ரூபாய் தந்திருக்கிறது. तमिलनाडु में रेलवे के लिए मेट्रो के अलावे 30,000 करोड़ रुपया दिया. மெட்ரோ ரயில் தவிர பிற ரயில்வே திட்டங்களுக்காக 34,000 கோடி ரூபாய் தந்திருக்கிறது. और 2 वंदे भारत एक्सप्रेस चेन्नई मैसूर और चेन्नई कोयम्बटूर शुरू की. 2 வந்தே பாரத் ட்ரெயின்கள் சென்னையிலிருந்து மைசூர் வரை ஒன்று, சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரை ஒன்று இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. पीएलआई में तमिलनाडु में इलेक्ट्रॉनिक्स मैन्युफैक्चरिंग में हजारों करोड़ का इन्वेस्टमेंट आया. डिफेंस कॉरिडोर बनाकर हजारों करोड़ रुपए का इन्वेस्टमेंट लाया और 11 मेडिकल कॉलेज नरेंद्र मोदी सरकार ने देने का काम किया है. மின்னணு சாதனங்கள் உற்பத்தியிலே 100 கோடி ரூபாய் முதலீடை கொண்டு வந்திருக்கிறது. ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்வதற்கான தொழில்துறையிலே 1000 கோடி ரூபாய் முதலீடை கொண்டு வந்திருக்கிறது. அதோடு இன்னும் பல திட்டங்களை இங்கே என்டிஏ அரசு கொண்டு வந்திருக்கிறது. 11 மருத்துவக் கல்லூரிகளையும் கொண்டு வந்திருக்கிறது. और मित्रों, गरीब कल्याण के लिए 46 लाख किसानों को हर साल 6,000 रुपीस देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया. ஏழைகளுக்கு உதவி செய்யும் திட்டமான கிசான் சம்மான் திட்டம், அந்த திட்டத்தின் மூலமாக 46,44,000 உழவர்களுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் தருகின்ற திட்டத்தை மோடி அரசு தொடங்கி இருக்கிறது. जल जीवन मिशन के तहत 86 लाख परिवारों को पानी का कनेक्शन आजादी के 75 साल के बाद नरेंद्र मोदी जी ने दिया. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 86 லட்சம் மக்களுக்கு வீடுகளுக்கு நேரடியாக குழாயின் மூலம் குடிநீர் தருகின்ற திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார். 1,85 लाख लोगों को 5 लाख तक का पूरा हेल्थ का खर्चा आयुष्मान भारत के तहत फ्री ऑफ कॉस्ट किया. 1,86 லட்சம் மக்களுக்கு அவர்களுடைய மருத்துவ செலவை இலவசமாக அவர்கள் செய்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலே ஆயுஷ்மான் பாரத் என்கின்ற திட்டத்தை பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். 62 लाख परिवारों को टॉयलेट देने का काम किया. 62 லட்சம் மக்களுக்கு குடும்பங்களுக்கு கழிப்பறை வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார். 1,10,00,000 परिवारों को हर व्यक्ति को 5 kg चावल फ्री ऑफ कॉस्ट देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया. 1,10,00,000 மக்களுக்கு
ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 கிலோ அரிசி இலவசமாக வழங்குகின்ற அன்ன யோஜனா திட்டத்தை பாரத பிரதமர் அவர்கள் தந்திருக்கிறார். 15 लाख परिवारों को प्रधानमंत्री आवास योजना का हाउस देने का काम किया. 15 லட்சம் குடும்பங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் மூலமாக வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. और डीबीटी स्कीम से 1.31 लाख करोड़ रुपया गरीबों के बैंक अकाउंट में ट्रांसफर किया. 1,31,00,000 மக்களுக்கு இந்த ஜன்தன் ஸ்கீம் மூலமாக பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. मित्रों, मैं आज स्टालिन जी को कहने आया हूं, स्टालिन जी, मैंने एनडीए सरकार ने ये 9 साल में क्या किया, इसका हिसाब तमिलनाडु की 8.5 करोड़ की 8.5 करोड़ जनता को दिया है. आप यूपीए सरकार ने 10 साल में क्या किया था, इसका हिसाब तमिल जनता को दीजिए. நான் இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். 9 ஆண்டுகளில் என்டிஏ அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தது, எத்தனை தொகை ஒதுக்கப்பட்டது என்பதற்கான கணக்கு வழக்கினை நான் இங்கே இந்த தமிழக மக்களுக்கு தந்திருக்கிறேன். உங்களுடைய பழைய என்டிஏ அரசாங்கம் என்ன செய்தது என்பதை நீங்கள் சொல்லுங்கள். मित्रों, अंत में मैं इतना ही कहना चाहता हूं, एन मन एन मक्कल यात्रा हमारे नेता प्रदेश अध्यक्ष के नेतृत्व में, अन्नामलाई के नेतृत्व में तमिल संस्कृति, तमिल गौरव का पुनः जागरण तो करेगी, परंतु साथ में तमिलनाडु और 24 में मोदी जी के नेतृत्व में दिल्ली में भी फिर से एक बार एनडीए सरकार बनाएगी. இந்த என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள் தொடங்கி இன்னும் 168 நாட்கள் முடிக்கவிருக்கிறார். இதை முடிக்கும் போது 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவார். தமிழகத்திலும் மாற்றம் நடக்கும். मित्रों, अंत में तमिलनाडु की जनता को मैं करबद्ध निवेदन करता हूं, रिक्वेस्ट करता हूं कि आने वाले 24 के चुनाव में मोदी जी के नेतृत्व में हमारे सारे एनडीए के साथियों को वोट देकर सबसे ज्यादा सांसद तमिलनाडु से दिल्ली में भेजिए. நான் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து மக்களிடத்தும் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கும் மேடையிலே இருக்கின்ற எங்களுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்திற்கும் வாக்களித்து அதிக அளவில் தமிழ்நாட்டிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். मेरे साथ दोनों हाथ उठाइए, उठाइए दोनों हाथ. இரு கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். मोदी जी को पीएम बनाने के संकल्प की मुट्ठी भींचिए. மோடி அவர்களை பிரதமராக்குகின்ற அந்த இலட்சியத்தை நினைத்து கையை முறுக்குங்கள். और प्रचंड आवाज से बोलिए, भारत